ஃபேமிலிக்கு சின்ன பசங்களுக்கு வந்து இந்த மலையை வந்து சஜஷன் பண்ணவே மாட்டாங்க. அவ்வளோ கடினங்க. பருவதமலை வந்து ஏறிப்பீங்க. பருவதமலைக்கு அடுத்தது இந்த ரங்கமலையை ஏறி பாருங்க. இந்த மல்லீஸ்வரனால இந்த மக்களுக்கு வர்றதுக்கு கூட்டங்கள் நல்லா வரா போக இந்த இது ஆர்சி போட்டதுல இருந்து நிறைய கூட்டங்கள். இந்த காலத்தில் வந்து பாண்டிய மன்னனும் வந்து இந்த கோயிலை வந்து ஆண்டிருக்காங்க. மீனவனுடைய சின்னம், மீன் சின்னம். தோறுங்க மக்களே, இது வந்து ஒளி விழுப்போம் பாறை பார்க்குறீங்களா? இல்லை ஒன்று தான். அப்படி செகண்ட் டைம் மேலே போகிறது. செகண்ட் டைம் உங்களுக்கு என்ன ஏஜியாக இருக்கும்? 47. வெயிட் எவ்வளோ இருக்கும்? 96. 96. ஓ பரவாயில்லைங்க, ரொம்ப கிரேட். ஓ குச்சி கிஷி இப்படிதான் தமிழ் நம்ம ஓ நம்ம இப்போ கடப்பாரு பாருங்க. ஏறி போனோம். கொஞ்சம் மிஸ் ஆனோன்னா மரணம் தாங்க. பாருங்க வந்துட்டோம் மக்களே. சென்னை எக்மோர்லேருந்து நம்ம நெல்லை எக்ஸ்பிரஸ் பிடிச்சி சென்னையிலேருந்து திண்டுக்கல் வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ணியிருந்தோங்க. திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டு போயிட்டு திண்டுக்கல்லேருந்து பார்த்தீங்கன்னா கணவாய் நம்ம பஸ் ஏறிட்டோம். உங்களுக்கு கவர்மெண்ட் பஸ் எதுவுமே போகாது, உங்களுக்கு ப்ரைவேட் பஸ் மட்டும்தான் உங்களுக்கு போகும். அதுவும் நம்ம கேட்டு தான் நம்ம இறங்குற மாதிரி இருக்குங்க. வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். அது போல் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு தெரியும். இப்போ நம்ம எங்கே வந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே திரும்பி பாருங்கள். இப்போ நம்ம வந்து திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய ரங்கமலைக்கு நம்ம வந்து வந்துருக்கோங்க. ஆர்ச்சி கேட் தெரியுது பார்த்தீங்களா? இதுதான் ஆர்ச்சி கேட்டு. நம்ம இந்த ஆர்ச்சி கேட்லேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம வந்து உள்ளே நடக்கணும். இங்கேருந்து உள்ளேருந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே ஒரு 3-4 கிலோமீட்டர் கிட்ட வரும்னு நினைக்கிறேன். ஆர்ச்சி கேட்டை பார்க்கும்போது என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் வந்து என்ட்ரன்ஸு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உள்ளே நம்ம நடக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி தான் இருக்கும். இங்கே நீங்கள் வரணும் அப்படிங்கும்போது கரெக்டாக வந்து நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னா இந்த திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா? ஸோ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பஸ் மட்டும்தான் நிற்கும், கவர்மெண்ட் பஸ் நிற்காது. ப்ரைவேட் பஸ் கேட்டு நீங்கள் ஏறுறதுனா ஏறுங்க. கண்டக்டர் நல்ல மனுஷங்க. என்ன பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கணவாய் தான் நம்ம வந்து இறங்குற மாதிரி இருந்துச்சு. ஆனால் பட் வந்து கண்டக்டரை வந்து பார்த்து கோயிலுக்கு போகணுமா அப்படி கேட்டு கோயிலுக்குன்னு சொன்னோடனே நல்ல மனுஷன் அழகாக வந்து அடிவாரத்துக்கிட்ட, அதான் அடிவாரம் கிடையாது, ஸோ என்ட்ரன்ஸ் ஆர்ச்சி கேட்டுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இறக்கி விட்டார். நல்ல மனுஷன். ஸோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த பஸ்ஸை. ஓகேங்களா? இப்போ டைம் பார்த்திங்க அப்படின்னா மணி வந்து 6:15 ஆகுது. அப்படியே நம்ம போக வேண்டியதான். இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆர்ச்சி கேட்லேருந்து அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான். அங்கே தெரியுது பார்த்திங்களா? அது தெரியுது பார்த்திங்களா? அதான் மலை உச்சி. நம்ம அங்கே போனோம். கிட்டத்தட்ட இதோடைய ஹைட்டுன்னு பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 3000 அடி இருக்குங்க. 3500க்குள்ளே இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து அப்படியே நம்ம வந்து ஆர்ச்சி கேட்லேருந்து அப்படியே என்ட்ரி ஆகி அப்படியே வந்து உள்ளே போக வேண்டியதான். இங்கே மேப்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள், சாலையின் விவரங்கள். சரி ஓகே, அப்படியே வாங்க போகலாம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. உண்மையிலே மக்களே, இந்த வீடியோவை எந்த அளவுக்கு சுருக்கி எடுக்கணுமோ அந்த அளவுக்கு சுருக்கி இந்த வீடியோ எடிட் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பாருங்க, இந்த பக்கமும் வந்து ஃபுல்லாக முருங்கை மரம், இந்த பக்கமும் ஃபுல்லாக முருங்கை மரம், ஃபுல்லாக விவசாயம் தாங்க. போகுது ரோடு வந்து போய்கிட்டே இருக்கு. எவ்வளோ தூரம்னு தெரில. உள்ள 4 வருஷமா எண்ணெய் ஊற்றி
எண்ணெய் தீபம் போடுறோம் 4 வருஷமா போடுறோம். அது மெயின்டைன் பண்ணிட்டு எங்களுக்கு நல்லா இருக்கு. அங்க போக போக எங்க கோயிலுக்கு வந்து விசேஷம், எங்க குடும்பத்துக்கும் நல்லா இருக்கு. இந்த கோயிலுக்கு போய் தான் எனக்கு பேத்தியே பிறந்தது. என் மகனுக்கு குழந்தை இல்ல. 1 வருஷம் கழிச்சு குழந்தையே இல்ல. முதல் மொட்டை அங்கதான் போட்டோம், 2வது மொட்டை அங்கதான் போட்டோம். எங்க குலதெய்வத்துக்கு கூட நாங்க எடுக்கல. ஆனா இந்த மல்லீஸ்வரனால இந்த மக்களுக்கு வர்றதுக்கு கூட்டங்கள் நல்லா வரா போக இந்த இது ஆர்சி போட்டதுல இருந்து நிறைய கூட்டங்கள் 1 வருஷம் 6 மாசம் ஆகுது இந்த ஆர்சி போட்டு. இந்த ஆர்சி வச்சதுல இருந்து கூட்டம் நிறைய எங்கெங்கயோ இருந்தாலும் வர்றாங்க. நல்ல ஜனங்கள் எங்க அங்கோணமலை, எங்க ஆந்திரா, மத்திய பிரதேச, மத்திய பிரதேச, காணல் எங்கெங்கயோ இருந்தாலும் வர்றாங்க. அதுக்கு அங்கிட்டு நெல்லூர், குண்டூருக்கு அங்கிட்டு ஒரு கார் பிடிச்சிட்டு வந்து இங்க உட்காந்து சாப்பிட்டு நம்ம வீட்டுல தோட்டத்துல குளிச்சுக்கிட்டு இப்ப போன மாசம் கூட 13 கெஸ்ட் பசங்க வந்து இங்க 2 காரு வந்து நம்ம வீட்டுல வந்து சாப்பிட்டு குளிச்சு இங்க சாப்பாடு வச்சு சாப்பிட்டு குளிச்சுக்கிட்டு தண்ணி மோட்டர் போட்டு விட்டாரு அப்பா. குளிச்சுக்கிட்டு நல்லா சாமியை கும்பிட்டு போகும்போது வரவங்களுக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்றீங்களா? நாங்க எங்களுக்கு வர்றவங்களுக்கு பூரா இங்க ஹெல்ப் பண்ணுமாமா. இந்த பாடி 18க்கு வர்றவங்க, பிரதோஷத்துக்கு வர்றவங்க, கிரிவலம் வர்றவங்க, இந்த சாமி கோயிலுக்கு நிறைய வருவாங்க. யார் இருந்தாலும் அன்போட பச்சை தண்ணியாவது அன்போட கொடுப்பேன். 20 பேர் வந்தாலும் டீ போட்டு கொடுப்பேன். அதான் நான் உள்ள வரும்போதே உங்களுக்கு கவனிப்புக்கு பார்க்கும்போது எனக்கு தெரியுது. ஏதோ நம்ம மக்களை சாமியை பார்த்து வர்றாங்க, இங்கோ இருந்து வர்றாங்க. நம்ம ஒரு கிளாஸ் காப்பிக்கான பேரு மருந்து ஈஸ்வரன். ஓகே ஓகே. நீ பாத்திருப்பல்ல சாமி இத? இது வரும்போது ஆர்ச்சி கேட்டு பார்த்தேன். ஆர்சிட்ட ஆமா சூப்பரா கட்டிருக்காங்க. ஆர்ச்சி தானே பார்த்தேன்? ஆமா ஆர்ச்சி தான் பார்த்தேன். பார்க்கலையா? போர்டு பார்த்தேன். போர்டு வந்து கும்பாபிஷேகம் போட்டிருந்தது அதுல. கும்பாபிஷேகம் நல்லா சிறப்பா நடக்கும். ரொம்ப நன்றி. உங்களை நான் மீட் பண்ணது ரொம்ப நன்றி. கொஞ்சம் டீ வைக்கிறேன் அப்பா. இல்ல பரவாயில்லம்மா இருக்கு. ரொம்ப நன்றிம்மா. ஓகே. அதுக்கப்புறம் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர், எத்தனை பேர் ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வந்துட்டு போவாங்க? கணக்கும் சொல்ல முடியாது கண்ணு. இத்தனை பேர் தான் வராங்கன்னு சொல்ல முடியாது சாமி. பிரதோஷத்துக்கு, அமாவாசைக்கு, பௌர்ணமிக்கு கூட்டங்கள் வந்துகிட்டு போயிட்டே தான் இருப்பாங்க. அன்னைக்கு கும்பிடுக்கு ஏகப்பட்ட ஜனம் வருவாங்க. ஓகேம்மா, ரொம்ப நன்றிம்மா. உண்மையிலே நம்ம வந்து வெயிலில் வந்து நம்ம தப்பிச்சிட்டோம். வெயிலில் மட்டும் நம்ம மாட்டியிருந்தோம். அவ்வளோதான் கதை கந்தல். இன்னும் போய்கிட்டே இருக்காங்க. காட்சி கேட்லேருந்து நம்ம உள்ளே வந்துட்டு இன்னும் நம்ம போய்கிட்டு தான் இருக்கோம். நம்ம இன்னும் அடிவாரத்துக்கு நம்ம இன்னும் போகவே இல்லை. இப்போ போட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா ரங்கமலை கோயிலுக்கு வந்து செல்லும் வழி. ஸோ இந்த சைடு நம்ம போகணும்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்திங்கன்னா ரங்கமலை கோயிலுக்கு வந்து போகிற வழி. ஸோ இதாங்க, இப்படியே போக வேண்டியதான். நம்ம இப்படியே வந்தோம், இப்படியே வந்துட்டு அப்படி போக வேண்டியதான். போர்டு வந்து உங்களுக்கு எதுக்கு இருக்கும். இதாங்க மலை. இந்த மலையில் தான் நம்ம இன்றைக்கி ஏற போகிறோம், ட்ரெக்கிங் பண்ண போகிறோம். அதேமாரி காலையில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து டிஃபனே கிடைக்க மாட்டேங்குது. அதனால் வந்து ஸ்நாக்ஸ் நிறையா அள்ளி போட்டு வாங்கி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு வாட்டர் கேன் தண்ணி இருக்குது. ஸோ 1 லிட்டர் வாட்டர் தான் இருக்குது. தண்ணிக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது தெரில. டிஃபன் காலையில் சாப்பிடவே இல்லை. முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது கிடந்ததுன்னா அப்படியே வாங்கி ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம வந்து மலை ஏற ஆரம்பிக்க வேண்டியதான். இதோ போட்டிருக்க பாருங்கள், பார்த்தீங்களா போர்டு பார்த்தீங்களா? இன்னும் 1 கிலோமீட்டர் நடக்கணும் போல் இருக்குங்க ரங்கமலைக்கு. கொட்டை இடத்துல போட்டிருக்காங்க பாருங்க, இன்னும் 1 கிலோமீட்ரு. அப்படின்னா நம்ம ஆர்ச்சி கேட் பார்த்தோம் இல்லையா? ஸோ ஆர்ச்சி கேட்லேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த மலைக்கு வரத்துக்கு 2.5 கிலோமீட்டருங்க. எக்ஸாக்ட் 2.5 கிலோமீட்ரு, 3 கிலோமீட்டர் வச்சுக்கலாம். எக்ஸாக்ட் 3 கிலோமீட்டர். வனத்துறையினுடைய எச்சரிக்கை போர்டு. நம்ம அடிவாரத்துக்கு வந்துட்டோம் நினைக்கிறேங்க. ஏற்கனவே நிறைய பேர் வந்திருக்காங்க போல இருக்குது. காரில் நிற்கிது பார்த்தீங்களா? அடிவாரத்துக்கு வந்துட்டோங்க. இந்த கோயிலுக்கு வந்து கும்பாபிஷேகம் நடக்குதுன்னு நினைக்கிறேன். அதாவது 4ஆம் மாதம் 30ஆம் தேதி கும்பாபிஷேகம். மலைக்கு ஏறுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அங்கே நோட்டில் வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மலை ஏறிட்டு நீங்கள் மிஸ் ஆகக்கூடாது இல்லையா? ஸோ மிஸ் ஆகணும்னா இந்த ஃபோன் நம்பரை வச்சு வெரிஃபிகேஷன் பண்ணி நீங்கள் இருக்கிறத வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக நோட்டில் வந்து என்ட்ரி பண்ண சொல்கிறாங்க.
எல்லாம் மக்களே நம்ம வந்து மலை ஏற ஆரம்பிக்கலாமா? நம்ம கெஸ் பண்ணது கரெக்டாக ஆகி போச்சு. கரெக்டாக வந்து இந்த மலையோட ஐடி பார்த்திங்கன்னா 3500 அடி கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர் பொதுமக்களே வந்து சொல்கிறாங்க. ஸோ என்ட்ரன்ஸ் இதுதான். ஸோ அவ்வளோதான். அப்படின்னு நம்ம வந்து மலை ஏற ஆரம்பிக்க வேண்டியதான். போகிற இடத்துல பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கொம்பு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதை வந்து உடச்சி எடுத்துகிட்டு போகலாம். அவ்வளோதான். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. கிட்டத்தட்ட வந்து நம்ம வந்து பருவதமலை ஏறுற மாரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா பாதையெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இங்கேயே வந்து ஏதாவது கொம்பு ஏதாவது ரெடி பண்ணியிருந்தா ரெடி பண்ணலாம். ஓ பா, படியை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பாறையில் ஏறுற மாதிரி தான் இருக்குது. ஓ அப்படி இதே வந்து ஒரு 100 படிக்கிட்ட நம்ம வந்து தாண்டி வந்துருப்போம்னு நினைக்கிறேன். கையில் வந்து தடி ஏதாவது ரெடி பண்ண பார்க்குறேன். எங்கேயும் கிடைக்கல. எங்கேயும் உடைக்கிற மாதிரியும் இல்லை. ஏன்னா ஏறுறதுக்கு இறங்குறதுக்கும் யூஸ் ஆகுதோ இல்லையோ, இறங்குறதுக்கு அந்த தடி வந்து ரொம்ப யூஸாக இருக்கும். ஏதாவது ஒன்று உடைச்சாதான் உண்டு நினைக்கிறேன். 8 மணின்னு தெரில. ஐயோ படுஸ்டாங்க. வேறு எங்கேயாவது ரெடி பண்ணுவோம். ஓகே, இங்கே ஒரு தடி இருக்குது. முடிஞ்சால் உடைக்க பார்ப்போம். ஐயோ பா, ஓம் நம சிவாய. ஏதாவது ஒரு கொம்பு காட்டப்பா. ஓம் நம சிவாய. இதெல்லாம் உடைக்கிற மாதிரியே தெரியலையே. ஓகே, மைண்டில் போடக்கூடாது. தள்ளி ஓம் நம சிவாய. கையில் வந்துடுறா. அப்பாடா அதுதான். ஓகே, இந்த குச்சி தான் நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ் கிட்டே பண்ணலாம். அப்பாடா கிடச்சிட்டான். ஆளுக்கு கிடச்சிட்டான். நல்லா பல்காக கிடச்சிட்டான். ஏன்னா நம்ம வந்து ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு தடி தான். ஸோ இந்த ஒரு தடி தான் வந்து நமக்கு வந்து ஏறுறதுக்கு இறங்குறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்போது ஏறுறத விட இறங்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லு. ஓகே, நான் ஃபஸ்ட்டு உடச்சி எடுத்துகிட்டு வரேன். ஓகே, ரொம்ப நல்லா பெரிய தடியாகவே கிடச்சிருக்கேன். ஓகே, இது போதும் நமக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு தடி இருந்துச்சுன்னா எப்பேற்பட்ட மலையை ஏறி இறங்கிடலாம். ஸோ இது வந்து நமக்கு வந்து 3ஆவது கை மாரி இது. வாங்க போகலாம். இப்போ ஏறுறப்ப கொஞ்சம் நிழலாக இருக்கிறதுனால கொஞ்சம் தப்பிடுறத நினைக்கிறேன். இப்போ வந்து மேலே ஏறும்போது வெயிலே வரும்னு நினைக்கிறேன். வெயில் தான் கண்டிப்பாக மாட்டோம். யாருமே இல்லைங்க, நான் மட்டும் தான் தனியாக ஏறுறேன். அது யாருமே இல்லாதனால கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஏற்கனவே முன்னாடி ஒருத்தர் போனார். சருன்னு ஏற்றாரு போல இருக்குது. ஆளே காணோம். இப்போ தான் கிராமமே கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஓம் நம சிவாய.
மக்கள் குரல் கேட்குதுங்க. யாரை கத்துறாங்க, உங்களுக்கு கேட்குதா? கேட்குதா? குரல் கேட்குது, வர போகிறாங்க முன்னாடி. ஓம் நம சிவாய. இங்கே பாருங்க. ஸோ நைட்டில் வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே ஏறணும்னு நினைக்கிறீங்க. பாருங்க எவ்வளோ பெரிய பள்ளம். ஓ மை காட், எவ்வளோ பள்ளம் பாருங்களேன். நல்ல பெரிய பள்ளம். கீழே விழுந்தா என்ன ஆகும் நைட்டில் வந்தா? மக்களுக்கு குரல் கேட்குதா? மலை ஏறுறாங்க போல இருக்கு. இதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஏறணும். இறங்கும் போதும் சரி ஏறும் போதும் சரி ஏன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே ஏறணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வழுக்குது. மழை டயத்துலலாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஓ மை காட், பாதையை பாருங்க. பார்த்து நினைக்கிறேன். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. கொஞ்சம் மிஸ் ஆனோன்னா மரணம் தாங்க. கொஞ்சம் மிஸ் ஆனோம் மரணம் தான். பாதை தெரியுதா? இந்த பாதையில் நம்ம ஏறணும்னு நினைக்கிறேன். புள்ளியா? ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அவ்வளோதான். பிள்ளையார இப்போ வேண்டிகிட்டு அப்படியே நம்ம வந்து இந்த பக்கம் அப்படியே மலை ஏற வேண்டியதான். போவோம் பிள்ளையாரப்பா. அவ்வளோதான், அப்படியே போக வேண்டியதான். கொஞ்சம் மிஸ் ஆனால் மரணம் நிச்சயங்க. உண்மையிலேயே இது வந்து ஃபேமிலிக்கு, சின்ன பசங்களுக்கு யாருக்குமே வந்து இந்த மலையை வந்து சஜஷன் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ கடினங்க. பருவதமலை வந்து ஏறிப்பீங்க. பருவதமலைக்கு அடுத்தது இந்த ரங்கமலையை ஏறி பாருங்க. பருவதமலையை விட ரொம்ப கொடூரமான மலை இந்த ரங்கமலைங்க. ஸோ தில்லு இருந்தால் ஏறிடலாம். ரொம்ப சவாலான மலைன்னு சொன்னால் இந்த ரங்கமலையும் சொல்லாங்க. அந்த மலை உச்சிக்கு போகணும். அதுவும் மக்கள் போகிறாங்க பாருங்கள். ஒரு 2 பேர் நான் தெரியுது, கேமராவில் தெரியுதா அப்படின்றது இல்லை. அது ஒரு 2 பேர் ஏறுறாங்க பாருங்கள் மலையில். ஓ அவ்வளோ தூரம் போகணுங்க. அப்படியே மேலே போய் அப்படியே உச்சி போய் அங்கே போனோம். உண்மையாக மக்களே, மலையில் ஏறும்போது வழித்தடம் மட்டும் மாறிடவே கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்படியே நம்ம வரோம் இல்லையா, கண்டிப்பாக வந்து ஸ்டெப்பை பார்த்து ஏறணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஸ்டெப்பு வருது பார்த்தீங்களா, இங்கே வருது ஸ்டெப்பு. நீங்கள் வந்து நினச்சிக்கிட்டு இப்படி போயிடுவீங்க. ஸோ இப்படி போயிடக்கூடாது. இது இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஸ்டெப்பு. ஸோ தயவு செஞ்சு வந்து இந்த மலை வந்து ஏறுறதா இருந்தால் ஸ்டெப்லாம் பார்த்துக்கணும். ஸ்டெப்பை பார்த்து ஏறுறது ரொம்பவே நல்லது.
ஆழத்தை பாருங்க, ஆழத்தை பாருங்க. ஓ மை காட். உண்மையிலே பாருங்க, ஓ காட், செங்குத்து பாதை தோறுங்க மக்களே. இது வந்து ஒளி விழுப்போம் பாறை, பார்க்குறீங்களா? சுற்றி மேகம் தெரியுது, எப்படி இருக்குது பார்த்தீங்களா? மேகம், மேகத்துக்கு மேலே நம்ம இருக்கோம், நம்ப முடியுதா? எது பார்க்க செம்மையாக இருக்குது மேலே. மேகம் அப்படியே மேலே நிற்கிது, மேலே மலை. ஆனால் இங்கேருந்து பார்க்கும்போது செம்ம வியூ பாயிண்ட்டுங்க. பாருங்கண்ணா, அந்த ஓரம் ஃபுல்லாக மலை, மலையில் பார்த்தீங்கன்னா அப்படியே மேகம் தெரியுதா? உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இது வந்து 3500 அடி இருக்குமா அப்படின்றது எனக்கு டவுட்டு தாங்க. அதுக்கு மேலே தான் இருக்கும். 3500ன்றது இவ்வளோலாம் வராது. அதனால் இந்த 3500 என்னாலும் நம்ம மேலே வந்துருக்கணும். மேகமே மேலே வந்துச்சே. இன்னும் மேலே அங்கே போகணும், அதுதான் அங்கே போகணும். கோயில் வந்தாச்சு போல இருக்கு. கோயிலுக்கு வந்துட்டோமா? கோயிலுக்கு வந்துடுமா என்னன்னு தெரியல. கோயிலுக்கு இருக்கு, இன்னும் மேலே போகணுமா தெரில, பார்ப்போம் வாங்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. மக்களே, நம்ம மேலே வந்துட்டோம். ஐயா, நீங்களா எந்த ஊரியா? எங்கேருந்து வரீங்க? கும்பகோணமா? ஒவ்வொரு 3 மாதத்துக்கும் ஒரு மலையேற்றம் உண்டு. வெள்ளிங்கிரி போயிட்டு வந்துட்டீங்களா? போயிட்டு வந்தீங்களா? முனீஸ்வரர் இருக்கு. ஓகே ஓகே. அப்போ இன்னும் மேலே போகலாமா? எப்படி தனியாக ஒரு ரிஸ்கா இருக்குது. ஓகே ஓகே. அதனால கம்பி பாறை கடப்பாரெல்லாம் பிடிச்சிட்டு போகிற மாதிரி அது போகிற மாதிரி. அது அந்த அளவுக்கு ஒன்றும் நமக்கு ஒன்றும் சோறுபட்டு வரனால இதோட பாட்டு. ஓகே, இங்கே பாருங்க மக்களே. ஸோ பாண்டிய நாட்டினுடைய சின்ன மீன் சின்னம் வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஷென் தமிழ். நமக்கு சொந்த ஊருங்க? சொந்த ஊர் வந்து மயிலாடுதுறை. இப்போ நான் சென்னையிலேருந்து வரேன். சரி. ஓம் நம சிவாய. மக்களே, இங்கே கீழே வந்து
நம்ம சிவனை வந்து தரிசிச்சிட்டோம். ரெண்டாவது இங்கே மீன சின்னம், அதாவது வந்து பாண்டிய மன்னனுடைய மீன் சின்னம் வந்து இங்கே பொறிக்கப்பட்டிருக்கு, நீங்கள் பார்த்துருக்கலாம். அதேமாரி வந்து கல்வெட்டு, அந்த காலத்து கல்வெட்டு, பாண்டிய மன்னனுடைய கல்வெட்டு வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிருவேன். அதுவும் இல்லாமல் நம்ம பருவதமலையில் வந்து நம்ம அந்த கடப்பாறை கம்பியெல்லாம் பிடிச்சிட்டு நம்ம ஏறும் இல்லையா, ஸோ அதேமாரி பார்த்திங்கன்னா இந்த ரங்கமலையிலையும் வந்து கடப்பாறை செயின் எல்லாத்தையும் வந்து நம்ம பிடிச்சிக்கிட்டு நம்ம அந்த மேலே போகலாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இப்போ இங்கே நம்ம கீழே பார்த்துட்டு இப்போ நம்ம வந்து மேலே போய் நம்ம பார்ப்போம். மேலே போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்றது தெரில. ஸோ கண்டிப்பாக வந்து நல்லபடியாக நம்ம மேலே பார்த்துட்டு கீழே வந்து இறங்குவோம் வாங்க. ஓகே, இதில் தான் நம்ம இறங்கணும்னு நினைக்கிறேங்க. தெரியுங்க ஸ்டெப்ஸ் தெரியுதா, இப்படியே ஸ்டெப்ஸ் ஏறி அது தெரியுது பார்த்தீங்களா. இப்போ வந்து நம்ம வந்து மலையை விட்டு கீழே இறங்கலை. ஸோ மலைக்கு மேலே தான் ஏறுறோம். ஏன்னா பருவதமலை இருக்குது பார்த்தீங்களா, கடப்பாறை அப்புறம் செயின் இதெல்லாம் வச்சு நம்ம ஏறுவோம் இல்லையா பருவதமலை. ஸோ அதேமாரி தான் இந்த ரங்கமலையும் ஏற போகிறோம். மக்கள்லாம் ஏறுறாங்க பார்த்தீங்களா, இறங்குறாங்க பாருங்க மக்கள். ஸோ அப்படி தான் வந்து நம்ம மேலே ஏறணும். இப்போ மலைக்கு அப்படியே பேக் சைடு வந்து நம்ம வந்து மலை ஏறிக்கிட்டு இருக்கோங்க. போகிற வழியிலே வந்து சுனைகள்லாம் நிறைய இருக்குங்க. இது வந்து கிணறு, ஒரு தம்பி வந்து தண்ணி பிடிச்சிட்ருக்காரு. கண்டிப்பாக வந்து அங்கே கீழே வந்து சிவன் கோவில் பார்த்தீங்க இல்லையா, அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே மேலே நீ ஏறும்போது அங்கங்கே வந்து சுனை இருக்குங்க. குடிக்கலாங்களா? ஓம் நம சிவாய. சென்னை. ஓம் நம சிவாய. நீ எந்த ஊர் தம்பி? கரூர். இந்த ஊர் தானா? மருமகளே, இந்த சர்வரில் தான் நம்ம வந்து ஏறணுமே. ஐயா நீங்கள் எந்த ஊரியா? கரூர் தான். இல்லை ஒன்று தான். அப்படிங்களா? ஓகே. இப்போ ஃபஸ்ட் டைமா இல்லை செகண்ட் டைம் மேலே போகிறோம். செகண்ட் டைங்களா? உங்களுக்கு என்ன ஏஜியாக இருக்கும்? 47. வெள்ளிங்கிரி ஏறிட்டு வந்துட்டீங்களா? இன்னும் போட இல்லையா? இது வரைக்கும் எந்தெந்த மலைக்கெல்லாம் போயிருக்கீங்க? இதே போயிருக்குறேங்க, ஆனால் வெள்ளங்கிரி இன்னும் போகல. அதோட தலைமலை போகல. மோஸ்ட்லி இது 2 தான் இன்னும் போகலன்னு நினைக்கிறேன். ஓகே சரி, தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்களோட வெயிட் எவ்வளோ இருக்கும்? 96. ஓ பரவாயில்லைங்க, ரொம்ப கிரேட். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த உடம்பு வச்சுட்டு ரொம்ப யோசிப்பாங்க, முடியுமா முடியாதா அப்படின்ட்டு. நீங்கள் மேலே போயிட்டு வந்துட்டீங்க, ரொம்ப நன்றியா. புவனேஸ்வரன். உண்மையிலே இனிமேல் இப்படி தான் நம்ம வந்து ஏறுற மாதிரி இருக்கும். தவறினால் மரணம் நிச்சயம். இறங்குறாங்க பார்த்தீங்களா?谢。பார்த்தீங்களா? குச்சியை உள்ள சொருகிச்சு.
இவ்வளோ பேர் குச்சி காலில் மாட்டிச்சு. குச்சி வந்து உள்ளே போய் குத்திருக்கு. எவ்வளோ பெருசு குச்சி. தவிழ்ந்து வந்தோம் இல்லையா. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கடப்பாறை பாதையை வந்து பிடிச்சி இப்போ நம்ம மேலே ஏறுற மாதிரி இருக்கும். இப்போது கடப்பாறை பாதைங்க பாருங்க. கடப்பாறை பாதையை வந்து நம்ம ஏறி போனோம். பருவமழைக்கே ரொம்ப டஃப் கொடுக்கும் போல இருக்குங்க இந்த ரங்கமலை. கடப்பாறை பாதை முடிஞ்சிச்சா, அடுத்து எது தெரியுமா? சரிதான் பாருங்க, இதில் நம்ம ஏறணும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. இது நான் எங்கே கால் வைக்கிறதுனே தெரிலங்க. எல்லாமே குப்பை இருக்குன்னு நினைக்கிறேன். கல் உடச்சிச்சு நான். ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய. இப்படி போகிறோம், இப்படி அம்பூர் இப்படி காப்பிக்கிறேன். ஓம் நம சிவாய. ரொம்ப மக்களே அம்புக்குறி ரொம்ப மெயின். ஓகே, நான் கேமரா ஆஃப் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு ஏறிடுறேன். இப்படி தான் தவிழ்ந்து நம்ம ஏறணும். ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய. இறங்குறது ஈஸியாக இறங்கிடலாம்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் ஆனால் காலி. இதை அம்புக்குறி போட்டுருக்கு பார்த்தீங்களா, இந்த அம்புக்குறியை வச்சு அப்படியே மேலே போகலாம். இவர்களே மறுபடியும் வந்து கீழே இறங்குது. கீழே இறங்கி அதுக்கப்புறம் மேலே ஏறணும்னு நினைக்கிறேன். ஓ மை காட், பாருங்க இப்படி போகுது. இது கீழே இறங்கணும். ஓகே, நான் கேமரா ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த மரத்தை பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்க. ஏதோ ஒரு எப்படி சொல்கிறது, இது வரைக்கும் பார்க்காத மரம் மாதிரியே இருக்குது. எப்படி இருக்குது பாருங்க மரம், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மரமாக இருக்குது. அம்பூரி அது இருக்குது பாருங்க. அம்பூரி அப்படியே வச்சு அப்படியே மேலே போக வேண்டியதான். நான் ஏறுகிறேன்.
இப்படியே ஏறணும். அம்பூதி இருக்கா, அம்பூதி வச்சு அப்படியே போக வேண்டியதான். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் மழை வந்தாச்சு. அது தெரிஞ்சு பாருங்க, ஜெயிச்சிட்டோம் மாறா. ஓம் நம சிவாய. வந்துட்டோம் மக்களே. உண்மையிலே மக்களே, இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நம்ம மேலே வந்து ஏசி போட்டால் எப்படி இருக்கும், ஏசி 18 வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி குளிருது. செம்ம சில்லுன்னு இருக்குது. எப்படி வெயில் அடிக்குது, வெயில் சுத்தமாக தெரியல. அப்படியே குழுன்னு ஏசி போட்ட மாதிரி இருக்குது. ஒரு ஃப்ரீசரில் போய் உட்காந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. வந்துட்டோம். லைட்டு தெரியுதா உங்களுக்கு? வந்துட்டோம் மாறா. இன்னும் கொஞ்சம் தான் மேலே ஏறில. இங்கே தான் மக்களே திருவண்ணாமலையில் தீபம் கொளுத்துவாங்க இல்லையா, கார்த்திகை தீபம் அன்னைக்கு, அதுமாரி இங்கே கொளுத்துவாங்க. ஓம் நம சிவாய. கரெக்டாக எத்தனை மணிக்கு தெரியுமா? கரெக்டாக வந்து நம்ம 7:30 மணிக்கு நம்ம வந்து இந்த மலையை ஆரம்பித்தோம். இப்போ டைம் பார்த்திங்க அப்படின்னா மணி 10:20 ஆக போகுது. அதாவது 7:20 பார்த்தாங்கன்னா 7, 8, 20 7:30 மணினா 8, 9, 10, 3 மணி நேரத்தில் நம்ம இந்த மலையை வந்து ஏறிட்டோங்க. கிட்டத்தட்ட வாவ், வேறு லெவல் மக்களே. கண்டிப்பாக வந்து இந்த கார்த்திகை தீபம் அன்னைக்கு அந்த மலையில் திருவண்ணாமலை மலையை ஏற்றுவாங்க, தீபம் ஏற்றுவாங்க இல்லையா. ஸோ கண்டிப்பாக வந்து இங்கேயும் வந்து கண்டிப்பாக ஏற்றுவாங்க. ஸோ தெரிஞ்சு பார்த்தீங்களா? ஜெய் ஆஞ்சநேயா, ஜெய் ஆஞ்சநேயா, ஜெய் ஆஞ்சநேயா. உண்மையிலே மக்களே, மேலே போனது பார்த்தீங்கன்னா ஒரு நிம்மதி, அந்த ஒரு சிவனை பார்க்கும்போது அந்த ஒரு நிம்மதி கிடைக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த ஒரு நிம்மதியை வந்து மேலே போயிட்டு பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ எந்த அளவுக்கு நம்ம ஃபாஸ்ட்டாக ஏறி இருப்போம்னு பார்த்துக்கோங்க. இப்போ கூட கொஞ்சம் கூட எனக்கு வெயிலே தெரில, எந்த ஒரு டயர்டாக எனக்கு எதுவும் தெரில, ஏறி வந்த மாதிரி எனக்கு ஃபீலே ஆகலை. ஸோ அந்த மாதிரி இருக்குது, அவ்வளோ ஒரு சந்தோஷம். இந்த வீடியோ வந்து ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட நம்ம வந்து அடிவாரத்துக்கு போயிட்டு நம்ம வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். ஏன்னா மேலே ஏறும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக காமிச்சிட்டோம் இல்லையா. ஸோ கீழே இறங்கும்போது சுத்தமாக உங்களுக்கு காமிக்க போகிறதில்ல. இறங்கும்போது பட்டு இறங்கிடலாம், ஓகேங்களா. இறங்கிட்டு கீழே அடிவாரத்தில் போயிட்டு நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ இறங்க ஆரம்பிக்கலாமா? ஸோ ஸ்நாக்ஸ் இருக்குது, ஸ்நாக்ஸ் கொஞ்சம் நேரம் சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு அப்படியே இறங்க ஆரம்பிச்சிடலாம். கீழே அடிவாரத்தில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? எங்கே நிற்கிற பாருங்க நம்ம. எங்கே நிற்கிறா? சொல்லுங்கள், எங்கே நிற்கிறா? வேறு அங்கே இறங்கணும். எனக்கு தெரியுமா? காமிக்கிற பாருங்க, அங்கே இறங்கணும். திருதா கையே அப்படியே இப்படியே ஏறணும். இங்கே வருவாங்களே, இங்கே வந்தோன்னா செம்ம காற்று அடிக்குது. அந்த கரெக்டாக வந்து அந்த கடப்பாறை ஊனி வச்சுருக்காங்கல்ல, ஸோ அந்த இடத்துக்கிட்ட வரும்போது சரியான காற்று அடிக்குது, செம்ம கூலிங் காற்று. இங்கே பாருங்க, கோயில்கிட்ட நம்ம வந்துட்டோங்க. இந்த இடத்துலலாம் வரும்போது கால் பழுத்து போச்சு, அந்த விளக்கு வந்து கால் செம்ம சூடு. உண்மையில வெயில் வச்சு செஞ்சிடுச்சிங்க. உண்மையாக ரங்கமலை வந்தீங்கன்னா காலையில் ஏறிட்டு 10 மணிக்குள்ளே எப்படியாவது இறங்க பாருங்கள். அப்படி இல்லையா, ஏறும்போது தயவு செஞ்சு செப்பல் போட்டு ஏறிடுங்க. அப்படி இல்லையா, செப்பல் போட்டு ஏற மாட்டேன் அப்படின்ற போது காலையில் ஏறிட்டு 3 மணிக்கு மேலே 4 மணிக்கு மேலே
செப்பல் இல்லாமல் கீழே இறங்கலாம். செப்பல் இல்லைனால இங்கே பாருங்கள், செப்பல் இல்லைனால வெயில் வச்சு செஞ்சிருச்சு. கால் அப்படியே நெருப்பாக கொதிக்குது, அப்படியே இறங்க முடியல. இப்போ தான் நிழல் வந்துச்சு, இதுக்கப்புறம் நிழல் தான், இதுக்கப்புறம் ஈஸியாக போயிடலாம். வச்சு செஞ்சிருச்சு. சரி வாங்க அடிவாரத்தை பார்த்தலாம். அடிவாரத்துக்கு வந்துட்டோம். நமசிவாய. கரெக்டாக 3 மணி 3 நிமிஷத்துக்கு 10 நிமிஷம் கம்மி அடிவாரத்துக்கு வந்துட்டோம். ஓம் நம சிவாய. ஓகே, நம்ம வந்து அடிவாரத்துக்கு கரெக்டாக வந்து 2:50 கரெக்டாக வந்து அடிவாரத்துக்கு நம்ம வந்தோம். இந்த வீடியோ வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ட்ரெக்கிங் வீடியோ ரொம்ப 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 பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன ஒரு அதாவது மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரங்கமலை வரதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டைரக்ட் பஸ் கிடையாது. ஸோ அவ்வளோதான். கவர்மெண்ட் பஸ் எதுவுமே நிற்காது. அதுமாதிரி ப்ரைவேட் பஸ் வந்து ஒரு சில பஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா கேட்டு நீங்கள் ஏறுற மாதிரி இருக்கும். ஒரு சில பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா கரூர் போகிற ரூட்டில் ஒரு சில பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா கேட்டு நீங்கள் ஏறுற மாதிரி இருக்கும். ரங்கமலைன்னு கேட்டாலே உங்களுக்கு அடிவாரத்தில் வந்து கரெக்டாக நிறுத்தி விட்டுறாங்க. ஸோ வரும்போது பார்த்திங்கன்னா தங்கமான மனுஷன் கண்டக்டரு. ஸோ அவர் வந்து டிரைவர்கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் இறக்கி விட்டு அதுக்கப்புறம் போனார். அவ்வளோதான் மக்களே. பார்த்திங்கன்னா ஏறுறதுக்கு கரெக்டாக 3 மணி நேரம், இறங்குறதுக்கு 3.5 மணி நேரம். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு இங்கேருந்து நம்ம கிளம்பியாச்சு. ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட், பஸ்ஸு கிடையாது, அவ்வளோதான். ஸோ கவர்மெண்ட் வந்து மனசு வச்சா, கொஞ்சம் கவர்மெண்ட்டு மனசு வச்சோம்னா பஸ் வச்சா ரொம்ப வசதியாக இருக்கும். ஓன் வெஹிக்கிள் வரவங்களும் பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்துடலாம். ஸோ வண்டியோ காரோ ஓன் வெஹிக்கிளில் ஈஸியாக வந்துடலாம். ஓகே மக்களே, ஸோ இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனும் கொடுத்து வச்சுக்கோங்க மக்களே. இதோட இன்னொரு பெட்டராக நல்ல ஒரு பிளேஸில் ஒரு ட்ரெக்கிங் வீடியோ அப்படிலாம் ட்ராவலு அப்படிலாம் டூரிசம், ஸோ ஏதாவது ஒரு வீடியோவில் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் மக்களே. பாய் மக்களே, பாய். மயில் 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 ஓடுது பாருங்க. மயில் ஓடுறாப்புல மயில். போகிற வழியில் அப்படியே லிஃப்ட்டு கொடுத்தாரு. ரொம்ப நன்றி ப்ரோ.